வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போது பொங்கல் போனஸ் எம்ப்ளாயி பார்க்க போகிறோம். குரூப் சிடி உள்ளவர்கள். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ வீடியோவை வந்து பாருங்கள். இது இன்சைட் ஐடி. இது வந்து இன்சைட் லாகின் பண்ணியாச்சு. சர்வீஸ் போகிறேன், கிளிக் பண்ணுறான். நம்ம வந்து இது மாதிரி எரர் வந்தால் வச்சுக்கோ, நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் டெலிட் கொடுங்க. எரர் வந்த உடனே டாப்பப் வரும். இதில் வந்து கிளியர் டேட்டா கொடுங்க. அந்த எரர்லாம் போயிடும், பக்ஸ் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி அப்போ போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து ஒன்லி ஃபைனான்ஸ் தான் போகிறோம். இங்கே தான் ஒர்க் எல்லாமே. ஃபைனான்ஸ் கிளிக் பண்ணுறோம். இது வந்து இன்சைட் ஐடி. இதில் பார்க்குறது பொங்கல் போனஸ். ஃபஸ்ட் நம்ம வந்து பே சர்வீஸ் போகிறோம். பே சர்வீஸ் தான் போகிறோம். ஃபஸ்ட்டு பே சர்வீஸ் கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து நாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஏதாவது சேஞ்ச் இருந்தால் பண்ணுறது தான் இது பண்ணுறோம். இது சேஞ்ச் இருந்தால் தான். சேஞ்ச் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம பேரோல் போகிறோம். பேரோல் போயிடுறோம். பேரோலில் ரிப்போர்ட் இங்கே இருக்கு பாருங்கள், 4th ஒன் இருக்குது ரிப்போர்ட். அதை கிளிக் பண்ணுறோம். ரிப்போர்ட் தான் போகிறோம். வீடியோவை டோன்ட் ஸ்கிப். ரிப்போர்ட் போகிறோம். ரிப்போர்ட்டு தான் இருக்குது. நாம் வந்து ரிப்போர்ட் ரன் பண்ணுறோம். அதான் ஒரே ரன் பண்ணுறோம். நம்ம ஸ்டாப் எல்லாமே நம்ம பள்ளி உள்ள எல்லா ஸ்டாப்பும் ஒரே டைம் பண்ணிடலாம். பில்குல் பைசா போட தேவையில்லை. நம்ம வந்து ரன் பண்ணுறது ஒரே மாதிரி பண்ணிடலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஜிடிஎன் பொங்கல் போனஸ். இங்கே இருக்குது பாருங்கள், ஜிடிஎன் பொங்கல் போனஸ். இதை தான் நம்ம வந்து ஆக்ஷன் பண்ண போகிறோம். இங்கே இருக்கு பாருங்கள், ஜிடிஎன் பொங்கல் போனஸ். இதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இது ரன் பண்ணணும். இதை நம்ம ரன் பண்ணணும். ஆக்ஷன் கிளிக் பண்ணுறோம். ஆஃபீஸ் சூஸ் பண்ணிங்க. நாம் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயாக போட போதில்லை, பல்காக தான் பண்ண போகிறோம். ஆஃபீஸ் சூஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் வந்து நீங்கள் எம்ப்ளாயி மட்டும் போட போகிறதா நீங்கள் எம்ப்ளாயி ஐடி போட்டு பண்ணலாம். பல்காக போட்டுடலாம். ஒன்லி ரிப்போர்ட் தான் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து மானிட்டரி ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். மானிட்டரி ரெக்வெஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க. இங்கே இருக்குது பாருங்கள் மானிட்டரி ரெக்வெஸ்ட்டு. ஒரு முறை பண்ணுங்கள் இதை. ஸோ டபுள் டைம் பண்ணக்கூடாது. ஒரே முறை பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் மானிட்டரி ரெக்வெஸ்ட். இது ஒரே முறை பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறோம். இங்கே பெண்டிங் வருது பாருங்கள், பெண்டிங்கும் வருது. வெயிட் பண்ணணும். ஸோ பெண்டிங் வந்தால் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே பெண்டிங் வந்து பாருங்கள். இப்போ இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. அதை கம்ப்ளீட் இங்கே வந்து கம்ப்ளீட் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் வந்து வந்துச்சு பாருங்கள், வந்துச்சு. இப்போ நாம் வியூ அவுட்புட் இதுதான் பார்க்கணும். வியூ அவுட்புட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வியூ அவுட்புட் இதுதான் பார்க்கணும். வியூ அவுட்புட். ஸோ நம்ம வந்து வியூ அவுட்புட் பார்க்கணும். இதுதான் வியூ அவுட்புட். இதை கிளிக் பண்ணுறோம். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். நம்ம ஆஃபீஸில் யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிளோ அதெல்லாம் அவங்க நேம் வரும். அவங்க நேம் வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ டாக்குமெண்ட்டில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ அவங்க நேம் வந்து கீழே வரும் பாருங்கள். இனிமேல் வந்து 2023 24. ஸோ மேலேருந்து பாருங்கள். எப்பவுமே மேலேருந்து பாருங்கள். ஸோ இங்கே நம்ம ஆஃபீஸில் வந்து 2 பேர் தான் வருது, மற்றவங்கெல்லாம் வராது. ஸோ வந்து கேட்டகரி சிடி குரூப் வந்து சிடி மட்டும் தான் வரும். ஸோ அவங்க மட்டும் தான் வந்திருக்கு. சிடி அது வரைக்கும் பாருங்கள்.
ஸோ வந்து இருக்குது ஆட் ஆகிடுச்சு. இது வந்து ஆட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் பண்ணது ஒன்லி ரன் தான் பண்ணுறேன், ஒன்லி ரன் பண்ணால் போதும். ரன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் பார்க்கலாம், ப்ராசஸில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அமௌண்ட்டு 3000 வந்திருக்கும். ஸோ இப்போ நாம் வந்து ப்ராசஸ் போகிறோம். ப்ராசஸில் போயிட்டு பில் குரூப் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டு செக் பண்ணிங்க. இதுலேயும் வந்தால் செக் பண்ணிங்க. ப்ராசஸில் அமௌண்ட்டு வரணும், அதையும் செக் பண்ணிங்க. இங்கே பார்க்குறோம் போனஸ் வந்துருக்கு பாருங்கள். இங்கே 0 தான் இருக்கும். நாம் கிளிக் பண்ணால் அமௌண்ட் இதுதான் அமௌண்ட் 3000 தான் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் இது வந்து கம்மியாக ரொம்ப குறைவாக இருக்குது இல்லைன்னா நம்ம இதை வந்து நம்ம ஜூனியேஷனில் போயிட்டு அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணோம்னா நம்ம மாறிடும். ஸோ அமௌண்ட் வந்து 3000 தான் சரியாக இருக்குது. ஏதாவது சேஞ்ச் இருந்தால் மட்டும் நீங்கள் அமௌண்ட் வந்து குறைக்கணும், கம்மியாக இருக்கு சொன்னால் அப்போ தான் வந்து நம்ம போக வேண்டியது, அதாவது பே சர்வீஸ் போகிறோம். இப்போ நீங்கள் எதுவும் இது ஆக்சுவலாக வந்து சப்ளிமெண்ட்ரி பண்ண தேவையில்லை. சப்ளிமெண்ட்ரி நீங்கள் ரிப்போர்ட்டில் பண்ண உடனே ஒரு 6 ஹவரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ப்ராசஸ் வந்துருக்கும். ரிசல்ட்டில் என்ன பண்ணும், அது ஷோ ஆகும். நீங்கள் சப்ளிமெண்ட்ரி பண்ண தேவையில்லை, வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டில் செக் பண்ணலாம். இங்கே பில் டைப்பில் பொங்கல் போனஸ் அது எனேபிள் ஆகும். பொங்கல் போனஸ் என்ன எனேபிள் ஆகும். இங்கே வரும் பொங்கல் போனஸ் வரும். இது வந்து நீங்கள் செக் பண்ணலாம். இன்னும் எனேபிள் ஆகலை, ஸோ நாளைக்கு ஆகிடும். இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பொங்கல் போனஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டு அது மாதிரி கொடுத்துருங்க. அதாவது பொங்கல் போனஸ் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பில் குரூப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். பில் குரூப்பை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யாருக்கெல்லாம் வந்து வருதோ அவங்க நேம்லாம் இங்கே வந்துடும். ரிசல்ட் வந்து பார்த்துருங்க. ரிசல்ட் வந்து சர்ச் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிவிட்டு தான் அது சர்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம இதை சூஸ் பண்ணலை, அதனால் வந்து வருது. ஸோ வந்து சர்ச் பண்ணணும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ சர்ச் பண்ண உடனே நமக்கு பேஜ் மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இங்கே எம்ப்ளாயி நேம்லாம் ஷோ ஆகும் இங்கே ரிசல்ட்டில். அப்போ ஷோ ஆன பிறகு நம்ம ஜென்ரேட் பில், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜென்ரேட் பில் ரிசல்ட்டை பார்க்குறீங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி நீங்கள் தர தேவையில்லை. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி நீங்கள் தர தேவையில்லை. ரிசல்ட்டு பார்க்குறோம். ரிசல்ட்டில் எல்லா நேம் வந்துச்சுன்னா பில் குரூப் பைசா ஜென்ரேட் பில். இங்கே போய் சப்ளிமெண்ட்ரி சூஸ் பண்ணிவிட்டு சப்ளிமெண்ட்ரி சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பில் டைப்பில் பொங்கல் போனஸ் வரும். பொங்கல் போனஸ்னு ஷோ ஆகும். அதை போட்டு பில் குரூப் பைசா நீங்கள் பில் குரூப் என்ன பில் குரூப் சூஸ் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி மாதிரி தான் இங்கே நேம் லிஸ்ட் வரும். இதை டிக் பண்ணிவிட்டு மேலே ஜென்ரேட் பில் கிளிக் பண்ணிங்கன்னா பில் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நான் போடணும். சப்போஸ் எலமெண்ட் ஏதாவது தப்பாக இருந்தால் மட்டும்தான் பே சர்வீஸ் போகணும். பே சர்வீஸில் போயிட்டு டியூன் டிடக்ஷனில் போயிட்டு இங்கே டேட்டு மறக்காமல் 1 கொடுக்கணும். நீங்கள் 1 தான் கொடுக்கணும். இங்கே டேட்டில் தான் 1 தான் தரணும். அதை மறந்துட போகிறீங்க. 1 கொடுத்துட்டு நாம் வந்து மாற்றிக்கலாம். இங்கே தான் மாற்றணும். ஏதாவது விடுபட்டவங்களுக்கு இதை தான் நம்ம அப்டேட் பண்ணோம். இங்கே 1 கொடுங்க. எப்போவுமே 1 கொடுத்துட்டு விடுபட்டவங்களுக்கு இங்கே மறக்காமல் ஸோ வந்து எக்ஸிட் கொடுங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து இது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இது வந்து அமௌண்ட் ஏதோ கம்மியாக வந்தால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இங்கே ஆட்ரோ கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே எம்ப்ளாயி போட்டு பொங்கல் போனஸ் டைப் பண்ணி இது வந்து அமௌண்ட் வந்து ஏதாவது கம்மியாக வந்தால் அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது இந்த மெத்தட் யூஸ் பண்ணும். இது மோஸ்ட்லி அதிகமாக தேவைப்படாது. புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு 8 மாதம் 7 மாதம் வந்தவங்களுக்கு இதில் போடலாம். அது மாதிரியும் போடலாம். நன்றி, வணக்கம்.